வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போறது பூண்டு மிளகு சாதம். இந்த பூண்டுலயும் மிளகுலயும் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இது ரெண்டுலயுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இந்த பூண்டு மிளகு சாதத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதிலா நெய் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்புகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமா வதங்கின உடனே இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு 1 கட்டு அளவுக்கு பூண்டை ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா பெருசா போட்டோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிருவாங்க சாப்பிடாம. அதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டா ஆயிலேயே நல்லா வதங்கிடும். பூண்டு நல்லா இந்த அளவு வதங்கின உடனே இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவு கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே இதுல சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம வடிச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் உடைஞ்சிராம பொறுமையா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதுல 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சூப்பரான பூண்டு மிளகு சாதம் ரொம்ப டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.